கைஸ் கைஸ் யானை இங்கே இருக்கு. இங்கே பாருங்க தந்தம் தெரியல மாப்பிள்ள வருது கிட்டவா மாப்பிள்ள ரொம்ப தப்பு மாப்பிள்ள நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப தப்புடா. நீ ஊதுடா நீ பகவான் பாப்பா நீ ஊதுடா கிளம்பி வச்சு வெயிட் பண்ணுறாங்க. வச்சு தனியாக போவாங்க நினைக்கிறேன். தெரியல நல்லா வருவாங்க. அவ்வளோ வர மாட்டாங்க. ரெக்கார்டிங்ல இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ற? எல்லாம் கட் பண்ணிடுறேன். கைஸ் தேவாலயத்துலேருந்து டீ குடிச்சிட்டு எல்லாம் பண்ணி கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு பெண்டு வருது. நான் எப்பயும் போல் கேஷுவலாக இப்படி வந்து இப்படி திருப்புறேன். இந்த கார்காரும் ஏறி வந்துட்டான். இது அவன் நல்ல வேலை பிரேக் அடிச்சான், இல்லாட்டி அடிச்சிருப்பான் வந்து. ஐயோ இந்த குளிருக்குலாம் நம்ம ஏன் கீழெலாம் விழுந்து அடிலாம் மட்டுச்சுன்னா வலி தாங்கவே முடியாது. விண்ணுன்னு வலிக்கும் இந்த சில்னஸ்க்கே. கோப்ரோ சார்ஜ் போட்டேன் போயிடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த இந்த சீரீஸோட கடைசி விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ மோஸ்ட்லி நாங்கள் கல்லட்டி தான் போவோம்னு நினைக்கிறேன். எங்களோட பிளானே பார்த்திங்கன்னா கல்லட்டி போகிற மாதிரி தான். பட் வந்து காலையிலேயே ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ கூடலூர் போயிட்டு நாங்கள் வந்து டீ ஷாப்பில் கேட்க போகிறோம். ஏன்னா கூடலூர் போயிட்டு டீ குடிக்க தான் போகிறோம். கூடலூரில் போயிட்டு நாங்கள் டீ ஷாப்பில் கேட்கலான்னு இருக்கோம். டீ ஷாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி போக முடியுமான்னு கேட்போம். அவங்க போகலான்ட்டாங்கன்னா போக வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நம்ம ரிட்டன் நடுவட்டோம் அந்த வழியில் தான் போயாகணும். பசங்களை முன்னாடி அனுப்பிச்சுட்டேன். முன்னாடி போங்கடா அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். சரி முன்னாடி போங்கடான்னு போயிட்டானுங்க போல. முன்னாடி ரொம்ப தூரம் ஆளையே காணோம். நாம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வர சொன்னால் வரவே மாட்டானுங்க. நம்ம போயிட்டு வெயிட் பண்ணோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்துட்டு ஆளை காணோம். அழுத்திட்டு போயிட்டாங்களா என்னென்னு தெரியல. இங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுதான் லைட்டாக பக்குன்னு இருக்குது. நல்லா தான் ஓட்டுவாங்க 2 பேருமே. இருந்தாலும் ஒரு சின்ன சட்ட சிக்கல். கொஞ்சம் முன்னாடி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டெலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக யானை ரோடு கிராஸ் பண்ணுற இடம். இங்கெல்லாம் நம்ம பார்த்து தான் போகணும். நைட் டைம்லாம் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வரதுக்கு. புலி சிறுத்தையெல்லாம் கன்ஃபார்ம் வரும். எங்கள் ஊர் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான், இந்த இடமும் அப்படி தான், இந்த சரௌண்டிங்கே அப்படி தான். இந்த கூடலூருக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டோம்னாலே சரௌண்டிங்கே அப்படி தான் இருக்கும். மைக்கெலாம் நல்லா நனைஞ்சிருச்சு. ஹெல்மெட்குள்ளே வச்சுருக்க மைக்குமே நல்லா நனைஞ்சிருச்சு. ஹெல்மெட்டே ஈரம் தான். நான் ரெயின் கோட்டை போட்டு அந்த தலைக்கு போடுறத போட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டிருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆச்சுன்னா நம்மளுக்கு அதெல்லாம் கண்ணம்லாம் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, மைலேஜ் வந்து நல்லா கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 40 கொடுத்தா கூடி 1000 ரூபாய்க்கு அடித்தா 400 லிட்டர் 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு தான் வந்தோம். 1000 ரூபாய்க்கு வீட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட ஒர்க் முடிஞ்சு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது நான் 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போனேன். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு. அங்கேருந்து ரிட்டன் நான் மறுபடியும் சித்ராங்கிற உங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து ரிட்டன் பசங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு மைலேஜ் நல்லா தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆஃப் டேங்க் இருக்குது பெட்ரோல். 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட் காலி. நான் வந்து ரிட்டனே கிளம்பிட்டேன். பரவாயில்ல, இந்த டைம் ஓகே, மைலேஜ் நல்லா கொடுக்குது. நான் லாஸ்ட் டைமுக்கும் முன்னாடி டைம் வரும்போது நான் லாஸ்ட் டைமான்னு கரெக்டாக தெரியல. மைலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் கொடுத்துச்சு. ரொம்ப வரதுக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 800 ரூபாய்க்கு என்ன பெட்ரோல் அடித்தேன். ஏன்னா அப்போ வந்து மைலேஜ் ட்ராப் ஆனிச்சு. அழுத்தி ஓட்டினேன். இப்போ கொஞ்சம் மைலேஜ் கொடுக்குற மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், போயிடும். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா சந்தோஷம். போயிடுச்சுன்னா மைலேஜ் நிறைய கொடுக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி நாங்கள் 170 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். 170 ஆமாம் 170 கிலோமீட்டர் நாங்கள் ஆல்ரெடி ஓட்டிட்டோம். இங்கே நேற்று சுற்றினது எல்லாம் சேர்த்து. இன்னும் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 160 அந்த மாதிரி தான் இருக்குது. போயிடும் நினைக்கிறேன். போயிடும் 3 பாயிண்ட் இருக்குல்ல, போயிடும். பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு.
அந்த வண்டிக்காரங்க நம்ம 2 பேருமே விட்டுருப்போம் அந்த மரத்தில் காரில். ஆக்சிடென்ட் போல், கார் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது, மரம் வேறு விழுந்து கிடக்கு. அதில் தான் விட்டு எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் அதனால தான் லெஃப்ட் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா இங்கேருந்து கல்லட்டி, கூடலூர்லேருந்து டீலாம் குடிச்சிட்டு கல்லட்டி கிளம்பியாச்சு. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கல்லட்டியில் வந்து அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும் காட்டுக்கு நடுவில், சூப்பராக இருக்கும். ஆனால் கிட்ட வாட்டர் ஃபால்ஸ் போக முடியாது, கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கலாம். இப்போ மழை வரதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டிட்டு நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே அந்த காற்றோட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து மசனக்குடிக்கு தான் போகிறோம். மசனக்குடி போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் மசனக்குடி வந்தாச்சு. மசனக்குடி தாண்டி தான் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்லாம் போக போகிறோம். அவ்வளோதான். அந்த அங்கே முன்னாடி தெரியுதுல காடு, அது வந்து மசனக்குடியோட ஸ்டார்டிங். உள்ளே போய்ட்டோன்னு யானையை பார்த்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம், நம்மளோட அதிர்ஷ்டத்துக்கு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம். லைனாக பார்த்தீங்கன்னா மூங்கில் மரத்தை வெட்டி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா கும்கி யானையெல்லாம் குளிப்பாட்டுவாங்க. இப்போ இருக்குமான்னு தெரில, மழை வேறு பெயர்னால இப்போ குளிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. பட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கும்கி யானையை கூட பார்க்க வேணாம், நிறைய பார்த்தாச்சு. காட்டு யானையை பார்த்தா இப்போ வேற மாதிரி இருக்கும். பார்ப்போமா, பார்க்கலாம். இங்கே புலி, சிறுத்தை எது வேணால் ரோட்லேயே இருக்கும். ஆனால் மசனக்குடிலாம் வந்தீங்கன்னா சஃபாரி போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் யானையெல்லாம் காட்டுவாங்க. இப்போனா அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்கும் என்னென்னு தெரியும். பைக்கில் வந்தீங்கன்னா ரோட்டில் பார்க்கலாம். நான் போன டைம் வந்தப்பயே பார்த்துட்டு தான் போனேன். பைக்கில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். பட்டு எந்த அளவுக்கு கன்ஃபார்ம், நான் போன டைம் வந்தப்போ நானே இங்கே மசனக்குடியில் அவ்வளோ யானை இருக்குது. ஆனால் நானே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யானை தான் பார்த்தேன். கைஸ் முன்னாடி பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். செக் பண்ணல. ஐஸ் ரொம்ப நாள் கழிச்சு மசனக்குடி போகிறேன், வேறு மாதிரி இருக்குது. நான் வந்தப்போ கொஞ்சம் வெயில் டைமு, தீபாவளி அந்த டைமில் வந்தேன். அப்போ கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும், மழை வெயில் கலந்து அடிக்கும். இப்போலாம் ஃபுல் மழையா, காடே பார்க்கறதுக்கு அப்படி இருக்குங்க. ஃபுல்லாக செம்ம க்ரீனரி, வேறு மாதிரி இருக்குது. கடவுளே, யானை, புலி, சிறுத்தை ஏதாச்சும் பார்க்கணும். பார்க்குறதோட இருக்கணும், எங்ககிட்ட வந்துடக்கூடாது. அது அப்படியே ஒரு இடத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு போனால் பரவாயில்ல. நீங்கள் வந்தீங்கன்னா பைக்கெலாம் எங்கேயும் நிப்பாட்டி யூரின் வந்தால் கூட யூரின்லாம் அடக்கிக்கோங்க. ஏன்னா இங்கெல்லாம் போகாதீங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நிப்பாட்டுவீங்க, அதெல்லாம் நிப்பாட்டாதீங்க. இப்போ காரில் வரப்போ நீங்கள் கார் நிப்பாட்டி காருக்குள்ளேயே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு மாடு போகுது, தெரியுதுங்களா? மாடு போகுது இங்கே இருங்க. இந்த புள்ளிமான் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அங்கே ஒன்று பெருசு, நல்லா கொம்பெல்லாம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி தான் எது வேணால் கிராஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஐயோ, இன்றைக்கி எனக்கு என்னவோ பார்ப்போங்கிற ஒரு இது இருக்குது. பார்க்குறோமா என்னென்னு. அப்புறம் வந்து நான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா வண்டி நிப்பாட்டினீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கும். புலி, சிறுத்தைனா பக்கத்துலேயே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சிறுத்தை மரத்து மேலே இருக்கும், புலி காட்டுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவராக இருந்தார், ஃபஸ்ட்டு ஜீப் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் சொன்னது இதெல்லாம். எப்போ எது வேணால் வரும், எங்கள் அப்பா இதுதான் ரெகுலர் ரூட்டு, மசனக்குடி கல்லட்டி ரோடு இதுதான் ரெகுலர் ரூட்டு. எப்போ எது வேணால் வரும். நானும் எங்கள் அப்பாவும் போன டைம் என் பைக்கில் வந்தோம் கல்லட்டியில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் சொன்னார், எது வேணால் வரும். இப்போ நீ யானையை பார்க்குறீங்கன்னா அப்படி ரெண்டிங்லேயே பார்க்கணும், நின்று பார்த்தீங்கன்னா பின்னாடி எதாவது வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொன்னார். அதை நான் சொல்கிறேன், இது பார்க்குறவங்க தயவுசெய்து நிப்பாட்டவும் கூடாது, ரூல்ஸும் அதுதான். பட் ஆனால் நீங்களும் நிப்பாட்டாதீங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் ஓடிட்டுருக்கு. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கும், இங்கே பாருங்க ஆற்றுல தண்ணி பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கும், அங்கே முடிஞ்சால் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணணுங்க.
கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குங்க guys. அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டெல்லாம் ஏதாச்சும் ஒன்று தண்ணி குடிக்கிறப்ப நம்ம நல்லாவே பார்க்கலாம் கிட்டேருந்து. நான் நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சால் எப்படியாவது ஒரு நாள் நைட்டாவது ஸ்டே பண்ணிடுறோம். ஏதாச்சும் இருக்குமா? யானை யானை மழை வேறு, நல்ல மழை. யானை அங்கே பாருங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க எந்த அளவு தெரியும் தெரியல, நல்லாவே இது. உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் போயிட்டேன், இன்னொரு யானையை காட்டுறேன். கீழே இருந்த யானை செம்ம ஜைஜாண்டிக்கா, ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்து தலையில் போட்டு சூப்பராக. ஏன்னா அது நார்மலாக மண் எடுத்து தலையில் போட்டுக்குவோம், அது செம்ம ஜைஜாண்டிக்கா இருக்கு. இந்த திரும்பி நிற்கிது இந்த இங்கே தான் தந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த இங்கே இருக்குது. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க தந்தம் அதெல்லாம். இந்த சைடு வியூ பாருங்க, மவுண்டன் வியூ பாருங்க. எங்க பார்க்கவே முடியல, வெளியே போக முடியல. ஸோ அதனால பார்க்கவே முடியல. இன்னைக்கு பார்த்து கிட்டே கூட்டிட்டு போவாங்க. அவ்வளோதான். இது மான் பார்த்தாச்சு. நீ பிடிச்சி பார்த்தோம்னா பயங்கரம். நான் வந்து உங்களுக்கு கோப்ரோவில் அந்த லாங்கில் இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு ஃபோனில் எடுத்த வீடியோ வந்து போடுறேன், அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதர்மயிலாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே புலி சிறுத்தை எது வேணா இருக்குமா. சிறுத்தை வந்து மரத்தை மேலே பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேபி இருக்கலாம். அந்த மாதிரி புதர்கொழிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புலியெலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். நம்ம இங்கேயும் வண்டி நிப்பாட்டக்கூடாது. நாங்களே அங்கே யானையை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து வண்டி நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, ஐயோ நிப்பாட்டக்கூடாது அப்படின்ட்டு எனக்கே அப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ நான் பண்ண மாதிரி நானே ஒரு நேரம் சொல்லிட்டு இருப்பேன், நானே அந்த எக்ஸைட்மெண்ட் நிப்பாட்டக்கூடாது. இங்கே பாருங்க குட்டி குட்டி இதெல்லாம் அங்கே பார்த்ததுலாம் பெருசு, இங்கே வந்து எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அண்ணன் இங்கே நின்றுட்டு இருக்கார் பயம் இல்லாமல். ஓ இங்கே தான் வந்து சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ இருந்தால் கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும், பட் கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியல. சூச்சு வேற வருது, இங்கே வேற நிப்பாட்ட முடியாது. மழைக்கு எதுக்கும் நம்ம தண்ணியே வருது. ஷிட் சாரி, ஷிட்டு வரல, சூச்சு தான் வருது. அது புலி சிறுத்தை தான். வாங்க உங்களையும் மாற்றிட்டுனா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. ஆனால் நார்மலாக மீன் சைஸில் இல்லை ஓரளவுக்கு. ஆனால் இன்னொரு யானை அந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும்.
வீடியோவில் கவர் ஆகிருக்கும். என்னென்னா அந்த மண்ணெல்லாம் தூக்கி மேலே வீசிட்டு அந்த தந்தத்தோட அதாவது கும்கி போகிறத பாட்டு காட்டுறேன் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாக்காரங்க பாருங்கள் பயமே இல்லாமல் நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் இந்த ஏரியானா நான் வந்து மசனக்குடி கொஞ்சம் உள்ளே தான், எங்கள் ஏரியாவே டேஞ்சர் தான். இந்த மசனக்குடி அளவுக்குலாம் டேஞ்சர் கிடையாது. அங்கே பாருங்கள், அங்கே மறுபடியும் மான் ஒரு கூட்டமே இருக்குங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் அங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. என்ன வண்டியெலாம் நிற்கிது? யானையா? இல்லை இல்லை. ரைட் அண்ட் ரைட். ஐயோ என்னங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டிசப்பாயின்ட்மெண்ட். காலையிலே ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னால் போக முடியாதுன்னு, பட் லோக்கலில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்தோம். வந்தா தெப்பக்காடு வரைக்கும் வந்தோம். தெப்பக்காட்டில் அவன் சொன்ன மாதிரியே தெப்பக்காட்டோட வளைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிட்டன் கூடலூர் போய் கூடலூர்லேருந்து நடுவட்ட வழியாக தான் போனோம். சரி ஓகே, போயிட்டு அந்த யானையாச்சும் ரிட்டன் பார்த்துட்டு இன்னும் 2 யானையை பார்த்தோம்னா கொஞ்சம் மனசு திருப்தி ஆயிரும். சுற்றி போகிறதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பிரச்சனையும் இல்லை, ஜாலி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அந்த கல்லட்டியில் ஏற முடியாது தான் ஒரு சின்ன வருத்தம். சரி ஓகே கைஸ், நான் வந்து கூடலூர் தாண்டிட்டு அடுத்த ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போய் vlog பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். கூடலூர் வந்தாச்சு. இது வந்து கூடலூர் பஸ் ஸ்டாப்பு. இந்த சைடு இப்போ வியூ பாருங்கள், பஸ் ஸ்டாப் பின்னாடி வியூ பாருங்கள், ஃபுல்லாக மவுண்டன் செம்மையாக இருக்கும். இப்போ வேறு என்ன காணோம். கூடலூர் தாண்டி ஏற ஆரம்பிச்சாச்சு கைஸ். கல்லட்டு வழியாக போயிருக்கலாம், பரவாயில்ல. அன்றைக்கி இந்த வழியில் தான் வந்துருப்போம். ஒரு நைட் வந்துருக்கனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. போ காற்றப்பா, ஐயோ வண்டியவே தள்ளுது காற்று, மழை ஸ்பீட் ஆகுது. இங்கே ஒரு மேலே ஒரு கூடலூர் வியூ பாயிண்ட் இருக்குது, கூடலூர் ராக் வியூ பாயிண்ட்டுன்ட்டு. அங்கே போனீங்கன்னா நல்லா, அங்கே போனோம்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கூடலூர் வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே தெரியும். பட்டு இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அதெல்லாம் நம்ம இந்த சம்மரில் வர மாதிரி, மே மந்த்து அந்த மந்த்தில் வர மாதிரி இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். ஆனால் அப்பயும் குளிரும், பெருசாக குளிராது, ஓரளவுக்கு குளிரும். ஆனால் நைட்டு நல்லாவே குளிரும். பகலில் ஓரளவுக்கு சில டைம் குளிருக்கும், சில டைம் அப்பயும் மிஸ்ட்டு வரும், பட் ரெகுலராக வராது. அவ்வளோதான். இப்போ போய் ஷூட்டிங் பாயிண்டில் போயிட்டு ஒரு ஸ்டாப், அதுக்கப்புறம் ஊட்டியில் போய் ஒரு ஸ்டாப். அப்புறம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மறுபடியும் அதை சொல்லிகிட்ருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் நல்லாவே ஸ்ட்ரிக்ட்டு தான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரிபிள்ஸ்லாம் போகிறத பார்த்தாங்கன்னா அவங்க பைக் எடுத்து வந்து பின்னாடி துரத்திட்டு வந்துடுவாங்க பிடிக்கிறதுக்கு, அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து இப்போ பைக் ரோட்டில் வந்து ஒயிட் லைன், இந்த மாதிரி ஒயிட் லைன் போட்டிருப்பாங்கல்ல, இதுக்கு இந்த சைடு கொஞ்சம் நம்ம தள்ளி நிப்பாட்டினா கூட நம்மளோட சொல்லலாம் மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஃபைனை போட்டுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கெல்லாம் இப்போ அந்த யானை தான், அந்த யானையை பார்த்து தான் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. கூடலூர் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரி, வரவேற்கிறதா? ஆமாம், வரவேற்கிறது தான் போட்டுருந்துச்சு. ஆனால் நம்ம தான் கிளம்புறோமே இங்கேருந்து. மீண்டும் வருக வருக, நன்றி வணக்கம். இது நானாக சொல்கிறேன். அட்வென்ச்சர் 250லாம் எடுக்கிற ஐடியாவில், ஏன்னா இப்போ 150cc வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து 150னா ஒரு அப்கிரேட் ஆகணும்னா ஒரு 400cc அப்கிரேட் ஆகணும். நம்ம வந்து அப்படியே அந்த 150 250 அந்த செக்மெண்ட்லேயே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து 150cc இருக்கோமா, அடுத்து அப்கிரேட் ஆகிறோன்னா ஒரு 600cc சரி, ஒரு 400லேருந்து ஒரு 600cc அப்கிரேட் ஆகணும். அதை விட்டு நம்ம மறுபடியும் இப்போ நிறைய பேர் நானே பார்க்குறேன் R15 வச்சுருந்தாங்கன்னா அடுத்து வந்து 200cc 250cc அந்த மாதிரி போவாங்க. அந்த மாதிரி போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த இதெல்லாம் கிடைக்காது, அந்த ஃபீல்லாம் இருக்காது. அது ஒரு மாதிரி ஓரளவுக்கு தான் இருக்கும். R15 ஓட்டினாலே இப்போ டாப் ஸ்பீடு போயிடும்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அந்த ஃபீல் இருக்காது. இப்போ எனக்கு அட்வென்ச்சர் 390 தான் நெக்ஸ்ட் நான் எடுக்க போகிறேன்.
ஸோ அது வந்து 400cc. அதனால அந்த மாதிரி போகிறது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் சாய்ஸ், நம்ம ஒரே செக்மெண்ட்டில் இருக்காமல். ரைஸ் இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோமா? எடுத்துகிட்டு போகலாம். பசங்க வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் நிப்பாட்டியிருக்கேன். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு 2 பசங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தாங்கன்னா இப்போது எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். அப்படியே இதான் பார்த்தீங்கன்னா அந்த கூடலூர் வியூ பாயிண்ட்டு. போனால் நல்லா தான் இருக்கும். என்ன போகலாமேண்ணே? ஆனால் வண்டி போக நடந்தமோ இந்த ஆனால் கீழே போனால் வியூலாம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே பாரு, இங்கே தான், இங்கே பாரு அந்த மலைக்கு சைடில் பாரு, கீழே ஒன்றுமே தெரியல பாரு. ஐஸ் அங்கே போகல, ஏன்னா அப்போ மழை வேறு பிரிக்குது. மழைனால கூட இல்லை, அங்கே போனால் இப்போ எதுவுமே வியூவே தெரியாது. இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இது வியூ தான். கீழே பாருங்கள், ஒன்றுமே தெரில. இந்த மலை மட்டும் தான் தெரியுது, கீழேலாம் ஒன்றுமே தெரில. ஸோ அதுக்கு இப்படி நின்றே பார்த்துக்கலாம். குளூருதே ஒரு வேலை வங்கி வலிக்கு ஒரு அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வலிக்கி விட்டுருச்சுங்க. நல்ல வேலை, ஆனால் ஒழுகலை, டக்குன்னு நின்றுச்சு வண்டி. ஏன்னா பின்னாடி 2 டயருமே ஆஃப் ரோடிங் டயர் போட்டிருக்கனால வண்டி கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். வழுக்குனாலும் நிப்பாட்டிடும் டயர். ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. மழை நல்லா விட்டு பிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு இங்கே இப்போ வந்து பார்த்து தான் போனோம். ஏன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நிலச்சரிவு ஆகலாம். நம்ம போயிட்டுருக்க ரோடு கூட டக்குன்னு தான் இந்த சைட்லாம் பாருங்கள் கலந்துருக்கா, அந்த தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க. அது எப்போ வேணால் இதாகி நம்ம கீழே விழுகலாம். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு சென்டராகவே போய்க்கலாம். இந்த இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நிலச்சரிவானதாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நேற்றுக்கு முந்தானத்து நாங்கள் வரப்போக்கூடிய ஒரு இடத்துல நிலச்சரிவாச்சு. ஷூட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நிலச்சரிவு. இப்போ தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து அப்படியே நம்ம மேலே விழுந்தா என்ன ஆகிறது, நம்மளை இப்போ தோண்டி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாறைங்கெல்லாம் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ இந்த பாறை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு இதிலேருந்து வந்தது தாங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி உரமாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இந்த ரெயின் சீசன் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா மண் அந்த தண்ணி ஓட்டத்துக்கு அதுக்கும் ஈஸியாக அரித்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஆகும். அதனால் பார்த்து தான் வரணும். ஆனால் அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆச்சு வந்து இடிச்சுனா நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆனால் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டிராஃபிக் இல்லை. ஏன்னா போன டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால காரில் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வயநாடு ட்ரிப் வந்தோம். அப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இங்கே அடுத்து இங்கே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு மெட்ராஸே வந்துருச்சு. ஸோ அதோட தான் அவங்க கூட ட்ரிப் வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தேன், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் வந்தோம் மெட்ராஸை. அப்புறம் எனக்கு கார்னா பஸ்னாலாம் கொஞ்சம் கூடி ஒத்தே வராது, வாந்தி எடுத்து செத்துருவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்து என்னால் சுத்தமாக முடியல. எங்கன்னா வயநாடு ட்ரிப் போயிட்டு இந்த வழி தான் போனோம். அப்போல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்கள் நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல்லாகவே நின்றுட்டோம். ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக். இப்போலாம் அந்த டிராஃபிக் இல்லை. ரெயினே எனக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா உடம்பு நலையில, கால் மட்டும் தான் நலையுது. எனக்கு அது பெருசாக தெரியல. ரெயினில் நனைஞ்சிட்டு போய் அந்த கிளைமேட்டு எல்லாமே ரொம்ப அப்படி எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. வா அந்த க்ரீனரி இந்த ரெயின் அதுக்கெல்லாமே அந்த பைக்கு வேறு என்ன இந்த வியூவு, இந்த மலை, இந்த க்ரீனரி, இந்த பைக்கு, அவ்வளோதான். இதெல்லாம் போதும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. வா
இப்போ உள்ளே இருக்கிற ஃபீலிங்கில் சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கேன். இது வேறு எதுனாலையுமே தர முடியாது. பாருங்க இங்கே பாருங்கள், குட்டியோண்டு வாட்டர் ஃபால். இங்கே ஒரு நிலச்சரிவு. இப்போ அந்த இந்த பார்த்திங்களா ரோடுக்கு டக்குன்னு உள்ளே போயிடும். இந்த மாதிரி ரோடு உள்ளே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ட்ரைட்டாக உள்ளே இறங்கிடும். நடுவட்டம்லாம் தாண்டியாச்சு. பைக்கார டேம் கிட்ட வந்திருக்கோம். பசங்களுக்கு ஆனால் நான் வெயிட் பண்ணுவோம், வரட்டும். இங்கே பாருங்கள் வியூ, இந்த சைட்லாம் பாருங்கள். அப்பா மேலெல்லாம் பார்த்துக்கணும், என்ன இருக்குன்னு தெரியல. இந்த விளாக் எனக்கு தெரிஞ்சு நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் கரெக்டாக வருது, கிளைமேட்டு இதெல்லாம் பங்கம் அடிச்சிக்கவே முடியாது. கை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. டியோ ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான், பொறுமையாக வருவான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். கைஸ் மழையை பாருங்கள், பிரின்னு பிரிக்குது. காற்று வேற, செம்ம காற்று, செம்ம மழை. அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம், 60-40ன்னு. நல்லாயிருக்கு ஸ்லோவாக ஓடிட்டு போகிறதும். ஊட்டிக்கிட்ட வந்தாச்சு. ஊட்டிக்குன்னா ஒரு 19 கிலோமீட்டர் தான். அப்பா குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மழை கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்லோவாகிடுச்சு. ஷூட்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. பசங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். ஷூட்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. குளிர் தான் கட்டுக்குது. செத்துட்டான், 2 பேரும் உயிரோட இல்லை. இதை கொஞ்சம் விட்டுருந்தேன். இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன், இந்த சீரீஸ் அப்படி என் பண்ணிக்கிறேன். குளிர் சுத்தம் முடியல, அவ்வளோ கோப்ரோவில் எல்லாத்துலேயும் சார்ஜ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு போகிறது தான். இது வந்த வழியிலே இந்த வந்தப்பவே இந்த வீடியோ இந்த வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க ஸ்ட்ரெயிட்டாக கண்டிப்பாக தான் காண்றோம். ஓகே கைஸ், பை, தேங்க்யூ ஆல் கீப் சப்போர்ட்டிங்.